நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மேராஜுக்கு சென்றிருந்த இரவுல சொர்க்க நரக காட்சிகளில் பல காட்சிகளை பார்த்தாங்க. அதில் நான் ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் இருக்கிறார். அர்ஷுடைய ஒலியில் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் நிற்கிற அளவுக்கு உயர்ந்த மனிதரா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சாங்க, இவர் மலக்காக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் மலக் இல்லை. ஒருவேளை இவர் நபியாக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் நபியும் இல்லை. பிறகு யார் என்று கேட்டபோது இவரிடம் 3 பண்புகள் இருந்தது. ஒன்று, அவருடைய நாவு எப்போதும் திக்ரில் திளைத்திருந்தது, எப்போதும் திக்ரு தான். ரெண்டாவது, அவருடைய இதயம் எப்போதும் பள்ளியை நோக்கி தான் இருந்துச்சு, வெளியில் இருப்பாது. எப்போ பள்ளிக்கு வருவோம், பள்ளி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம். மூன்றாவது, அவருடைய பெற்றோர்கள் பிறரால் திட்டப்படுவதற்கு அவர் காரணமானதில்லை. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்களை திட்டுவாங்க, அவர் அந்த மாதிரி நடக்கல. இப்போ பாருங்க, இதுல முதல் அமல் எதை சொல்றாங்க? அவர் எப்போதும் திக்ர்ல இருந்தார். அந்த திக்ர் செய்த மனிதர் தான் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுது. அருமையானவர்களே, இப்படி எவ்வளவோ ஹதீசுகள் நம்மை உணர்த்துகிறது. நீங்க அதிகமா திக்ர் செய்யலன்னு சொன்னா உங்கள்கிட்ட நிஃபாக்குடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அர்த்தம். நயவஞ்சகத்தனம் என்பது கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனமும் இருக்கிறது. அறிஞர்கள் பிரிப்பாங்க. கொள்கை நயவஞ்சகத்தனம் அது பெருமானார் காலத்தில் உள்ளத்தில் இறை மறுப்பை வெளியில் முஸ்லீமாக காட்டிக்கொண்டவர்கள், கொள்கை நயவஞ்சகத்தனம். இன்னொன்று இருக்கிறது செயல் நயவஞ்சகத்தனம். அந்த செயல் நயவஞ்சகத்தனத்துக்கு அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதுல எத்தனை குணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம நிஃபாக்க நெருங்கி இருக்கிறோம் அல்லது தள்ளி இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த செயல் நயவஞ்சகத்தனத்தில் ஒன்று என்ன? முனாஃபிக்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டாங்க. லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அப்ப கம்மியா திக்ர் செய்றீங்கன்னா உங்கள்ட்ட நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம். கம்மியா திக்ர் செய்றீங்கன்னா, சூரத்துல் முனாஃபிகூன் என்று குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. அதுல முனாஃபிக்குகள் பெருமானாரிடம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கறத அந்த ஆயத்துல அல்லாஹ் தொடக்கத்திலிருந்து விவரிக்கிறான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வந்தா எப்படி நடக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நயவஞ்சகர்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிச்சுட்டு வந்துட்டு அந்த சூறாவை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தடுத்து விட வேண்டாம். முனாஃபிகீன்கள் என்ற சூறாவில் அல்லாஹ் திக்ரை கொண்டு தான் கடைசியா முடிக்கிறான். அப்படியானால் திக்ருக்கும் நிஃபாக்குக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்கள்கிட்ட திக்ர் அதிகமா இருந்தா நயவஞ்சகத்தனம் இல்லைன்னு அர்த்தம். திக்ர் கம்மியா இருந்தா நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப நான் சொல்லுவேன், கடைசியில எப்படியெல்லாம் நம்முடைய திக்ர்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு குறிப்பை நான் கடைசியில சொல்லுவேன். ஆக அருமையானவர்களே, அப்ப முனாஃபிக்குகளுடைய குணத்திலிருந்து நாம தள்ளி இருக்கிறோம்னு சொன்னா திக்ரு அதிகமா இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் திக்ர்கள் கணக்கு வழக்கு இல்லாம திக்ர், நம்மை போன்று அல்ல. குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனும் ஒரு திக்ரு தான். காலித் இப்னு மஅதான் என்ற ஒரு சஹாபி, காலித் இப்னு மஅதான் என்கிற ஒரு பெரியவர், அவங்க ஒரு நாளைக்கு குர்ஆன் ஓதுவதல்லாம 40,000 தஸ்பீஹ் செய்வாங்க. அவங்க இறந்து அவங்கள குளிப்பாட்டுவதற்காக மக்கள் தயாகிற போதும் அவங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அசைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்படியான அற்புதங்களை காட்டுவான். அதிகமா திக்ர் செய்யறவங்களுக்கு வேற வார்த்தை கூட வராதான். ஒரு கிதாபில் அழகான ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒருமையில தௌஹீதுல ரொம்ப ரொம்ப இன்பம் அடைஞ்சதுனால அவங்கள சுடு மணல்ல கிடத்தி கொடுமைப்படுத்தும் போதும் அஹத் அஹத்னே சொன்னாங்க இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப மக்கா முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை லாத்து உஸ்ஸான் சொல்லப்பா, உன்னை விட்டுறோம். லாத்து உஸ்ஸான் சொல்ல, அவங்களுடைய கடவுள்கள் விட்டுறோன்னு சொல்லி பிலால் சொன்னாங்களாம், என் வாயில லாத்து உஸ்ஸான் வர மறுக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையே வரமாட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையும் அதுதான். அப்ப அவர் சொல்ல நினைச்சா கூட அல்லாஹ்வுடைய உயர்ந்த மக்காம்ல திக்ர்ல அவர் இருந்தாரு. அவரே நினைச்சா கூட லாத்து உஸ்ஸான் வராது அவர் வாயில. சொன்னார், எனக்கு லாத்து உஸ்ஸான் சொல்ல முடியலன்னு சொன்னார்.
இப்போ அல்லாஹ்வை யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வேறு வார்த்தையே வராது.